Hi guys, welcome back to Tamil Live Raj. கிட்டத்தட்ட 600 வருடங்களாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு புதிர், ஒரு கோட். அதை இன்னும் டீகோட் பண்ண முடியல. லோகேஷ் கனகராஜோட எவ்வளவோ படங்களை டீகோட் பண்ண நமக்கு இதை டீகோட் பண்ண முடியுமா? கிட்டத்தட்ட 600 வருடங்களா பல பேர் வரலாற்றில் நமக்கு தெரிஞ்ச நிறைய பேர், சார்லஸ் டார்வினாக இருக்கலாம், தி டாவின்சி கோடுங்கிற புக்கை எழுதினவராக இருக்கலாம், இப்படி பல பேர் அதை டீகோட் பண்ண முயற்சி பண்ணியும் இன்ன வரைக்கும் உறுதியாக ஒரு டீகோட் கிடைக்கவே இல்லை. ஆமாம், அந்த கோட் எதுக்காக உருவாக்கப்பட்டது? அதை ஏன் ஒரு நினைவு சின்னமாக மாற்றினாங்க? அந்த கோட் எங்கே இருக்குது? அந்த கோடில் ஏதாவது லொக்கேஷன் பற்றி சொல்லியிருக்காங்களா? ஒருவேளை அந்த கோடில் காதலை பற்றின ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமோ? இல்லைங்க, ஒருவேளை மதத்தை பற்றின ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கலாம். ஒருவேளை மணி பற்றின அப்டேட் இருக்குமோ? மணினா கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, கிட்டத்தட்ட ஒரு பணக்கிடங்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அதை பற்றின அப்டேட் இருக்குமோ? ஆமாம், இதெல்லாம் எங்கே கிடச்சிருக்கும்? ஆடு மேய்க்கிறவங்க சொன்னதா? புரியல. கிட்டத்தட்ட 600 வருடங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கோட் இன்னும் டீகோட் பண்ணாமல் இருக்குது. அதனுடைய சுவாரஸ்யமான விஷயங்கள், டீகோட் பண்ணால் என்ன கிடைக்கும், இதுவரை டீகோட் பண்ணவங்களாம் என்ன சொல்கிறாங்க, ஒரு விசித்திரமான ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? ஹாய், இது தமிழ் லைவ் ராஜ். வெல், கிட்டத்தட்ட 1637, இஃப் ஐ மே நாட் ராங், 1637 இல்லைனா 1638 காலகட்டங்களில் நிக்கோலஸ் போய்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பெயிண்டை வந்து வரைகிறாருங்க. அதோட பேர் ஷெஃபர்ட்ஸ் ஆஃப் ஆர்கேடியா அப்படிங்கிறது தான். தி ஷெஃபர்ட்ஸ் ஆஃப் ஆர்கேடியா அப்படிங்கிறத அவர் வரைஞ்சதில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் நின்றுக்கிட்டு இருக்காங்க, அவங்க பக்கத்தில் 3 பேர் நிற்கிறாங்க, அவங்க கையில் ஒரு கம்பு இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் ஆப்வியஸாக பார்க்கும்போது ஏதோ ஆடோ மாடோ மேய்க்கக்கூடிய இடங்களில் உள்ள ஒரு ஆள் மாதிரி இருக்கிறாங்க. இவங்க ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லறை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குங்க. அதில் இருக்கக்கூடிய சில விஷயத்த அந்த பெண்ணுக்கு இவங்க 3 பேரும் காட்டிகிட்டு இருக்காங்க. ஆமாம், ஆக்சுவலாக அதில் என்ன தான் இருந்தது? வெல், ரொம்ப சின்ன விஷயந்தாங்க. ஓ யூ ஓ எஸ் வி ஏ வி வி அப்படின்னு எழுத்துக்கள் இருந்து அது எல்லாத்துக்கும் மேலே புள்ளிகள் வைக்கப்பட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டி புள்ளி ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறம் அந்த எழுத்துக்களோட சேர்த்து அடுத்த இடத்துல எண்டில் எம் அப்படின்னு ஒரு புள்ளி வைக்கப்பட்டிருந்தது. ஸோ இந்த விஷயம் என்ன அப்படின்னு அந்த பெயிண்டருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த பெயிண்டர் இதை மட்டும் வரையலை, இதோட நிறையா வெரிசன்ஸையும் வரைய ஆரம்பித்தாது அடுத்தடுத்த காலகட்டங்களில். இந்த பெயிண்டிங்கை ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 1748 1763 காலகட்டங்களுக்குள்ள தாமஸ் ஆன்சன் அப்படின்னு மெம்பர் ஆஃப் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் இருந்த ஒருத்தர் பீட்டர்ஸ் கீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கல்ப்சர் டிசைன் பண்ணுறத வச்சு இதை கிட்டத்தட்ட இங்கிலாண்டில் இருந்த எல்லாருமே பார்க்கக்கூடிய ஷிக்போரோ ஹால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய எஸ்டேட்டில் இது ஒரு நினைவு சின்னமாகவே கொண்டாந்து இருந்தார். ஸோ இந்த விஷயம் வந்ததுக்கப்புறம் இது பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. அந்த காலகட்டங்களில் இதை தழுவி 2 மிகப்பெரிய புத்தகங்கள் வெளிவர ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக இது நம்ம நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தி டாவின்சி கோட். இந்த புத்தகம் தெரியும் இல்லையா? அதோடு சேர்ந்து தி ஹாலி பிளட் அண்ட் தி ஹாலி கிரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 புத்தகங்களும் வெளிவந்ததாக சொல்கிறாங்க. இந்த புத்தகங்கள் முன்னாடி வெளிவந்து இதுக்கப்புறம் தான் தி டாவின்சி கோட் வெளிவந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புத்தகங்களுக்கு முன்னோடியாகவே இதை டார்வின் இந்த கோடில் என்ன தான் இருக்குது அப்படின்னு டீகோட் பண்ண முயற்சி பண்ணார் அப்படிங்கிறாங்க. இப்போ வரைக்கும் இதுக்கு ஒரு முழுமையான டீகோட் பண்ண ஒரு விஷயமே கிடையாது. இது இப்படித்தாங்க, இல்லைங்க இது இப்படிங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் யாராலையும் சொல்ல முடியல. அப்படின்னா இந்த புக்கை, இந்த விஷயங்களை யாருமே டீகோட் பண்ணலையா? இந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட விஷயங்களும் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்துக்காக எழுதியிருக்காங்க. சூடோ ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மை கிடையாது, இது சூடோ ஹிஸ்டாரிக்கலாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை டீகோட் பண்ண நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஏகப்பட்ட டீகோட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று பெஸ்ட் ஆஃப் வாய்ஸ், பெஸ்ட் ஆஃப் சிஸ்டர்ஸ், எ மோஸ்ட் டிவைட்டிவ் விடோஸ், டெடிகேட்டட் டு யுவர் விர்ச்சுவஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. உங்களுடைய நல்ல குணங்களுக்கு நல்ல மனைவிகள், நல்ல சகோதரிகள், அதே மாதிரி ரொம்ப கடவுள் பக்தியாக இருக்கக்கூடிய விதவைகளாக இருக்கலாம், அவங்களாம் அதுக்கு தகுதியானவங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது ஒரு கைண்ட் ஆஃப் டீகோட். இன்னொரு டீகோட் என்ன சொல்லுதுன்னா, மாயைகளின் மாயை, எல்லாம் மாயை,
ரஜினி சார் மாதிரி மாயா ஷாயா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சில டீகோட்ஸ் எல்லாமே இருக்குது. என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா? சில இடங்களில் அந்த இடம் வைக்கப்படக்கூடியதை ஃப்யூச்சர்லேயே கணிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், இந்த பிக்சர் இந்த இந்த ஒரு பிக்சரை பார்த்து இதை வைக்கக்கூடிய இடத்தோட பேரை முன்னாடியே கணிச்சு தான் அந்த லெட்டர்ஸே எழுதப்பட்டது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டீகோட் இருக்குது. அண்டு இன்னொன்று, அந்த கோடு எல்லாமே ரோமன் நியூமரிக்கலுக்கு மாற்றினா 1594 மாறுது. இது நிக்கோலஸ் பொய்சன் பிறந்த வருடம். அதே மாதிரி அதை வேற ஒரு நியூமரிக்கலில் கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்ணோம் அப்படின்னா 2810 மாறுது. இது கிட்டத்தட்ட அங்கேருந்து 2810 மைல்ஸ் தாண்டி இருக்கக்கூடிய ஓக் ஐலாண்ட். இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஓக் ஐலாண்டில் நிறையா பணம் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஓக் ஐலாண்ட் இருக்கிறது கனடாவில். அண்ட் இன்னொரு விஷயமா இதை டீகோட் பண்ணும்போது டிவோட் மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இது ஆக்சுவலாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஃப்ரீ மேஷன்ஸ் மெஷனரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இலுமினாட்டியோட ஒரு குரூப் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இப்படி இருக்கும்போது ரொம்ப ஃபேமஸாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு கிளைம் என்னன்னா, தி டாவின்சி கோட் அண்ட் தி ஹாலி புக் அண்ட் தி ஹாலி கிரேல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகங்கள் எழுதப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான். இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறத தாண்டி இவங்க ஒரு குறிப்பிட்ட ப்ரேயர் ஆஃப் சியான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரியும், நைட்ஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. டாவின்சி கோட் பார்த்த நிறைய பேருக்கு நான் எதை பற்றி சொல்ல வரேன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். கடவுள் சம்மந்தப்பட்ட கடவுளோட அந்த கேத்தலிக் மிலிட்ரி அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணக்கூடிய நைட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதை வழிநடத்தணும்னு முயற்சி பண்ண ஒருத்தரால் உருவாக்கப்பட்டதான் இந்த ப்ரேயர் ஆஃப் சியான். ஸோ இவங்க இந்த ஆர்கனைசேஷனை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரியும் யார், நிக்கோலஸ் பொய்சன் இந்த டிராயிங்கை வரைஞ்சவர். ஸோ அவர் ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு எசோட்ரிக் மீனிங் மெசேஜ் இதுக்குள்ளே வச்சிருக்காரு, அதாவது அன்யூஷுவல் மெசேஜ் இதுக்குள்ளே வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் இன்னும் நம்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் முழுமையாக இதில் என்ன தான் இருக்குது, இதனுடைய முழு காரணம் என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறந்துடாமல் கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் வீடியோ ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு. உங்களுடைய கருத்துக்கள் வேறு ஏதாவது வீடியோ கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதையும் மறந்துடாமல் கீழே உள்ள காமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ராஜ்.